வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்னைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த போர்டு வந்து அஸ்ட்ரா கம்பெனியோட 7.1 போர்டு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக நிறைய பேர் மாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 7.1 போர்டில் நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து இதுதான் வேணும், நீங்கள் மாட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நானும் இது வரைக்கும் 5.1 தான் கேட்டிருக்கிறேன். ஏவி ரிசீவரில் 50,000 1,00,000 அந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஏவி ரிசீவரில் ப்ளூரே பிளேயர் மூலமாகவோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட் மூலமாகவோ 7.1 ஆடியோ கேட்டிருக்கிறேன். அதில் ரியலாகவே வருது. ஹாலிவுட் மூவிகளில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற இந்த கிட்டில் 7.1 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாமளும் அதை வாங்கி ஒரிஜினல் கண்டென்ட் சோர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த கஸ்டமர்களுக்கு வந்து நாம் இதை தொடர்ந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஒரு போர்டை வந்து வாங்கியிருக்கிறேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்து டாப் சீலிங் ஸ்பீக்கரும் கொடுத்து ரியராகவே சரவுண்டு 4 சரவுண்டில் 2 எந்த மாதிரி சரவுண்டு வருது, 7.1 அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 சேனலில் எந்த மாதிரியான ட்ராக் பிரிஞ்சு வருது அப்படிங்கிறத நம்மளோட இன்னொரு சேனல் மனோ ஆடியோ டெஸ்ட் சேனலில் நீண்ட நேர பதிவாக போட்டு செக் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே ஒரிஜினலாக இதில் வந்து அவுட்புட்டு வரும் பட்சத்தில் நாம் ரெஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை 5.1 கண்டென்ட் தான் வருதா, இல்லை 7.1 ஒரிஜினல் வருதா, இல்லை வேறு மாதிரியான ஒரு ட்ராக்கில் பிரிஞ்சு வருதா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். வாங்க இந்த போர்டை பற்றி ஓரலாக ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் 7.1. அதில் நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து தான் நம்ம அந்த 7.1 அஸ்ட்ரா கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது முடிஞ்ச வெட்டி நாம் கம்ப்ளீட்டாக ஆடியோ டெஸ்ட் வந்து போட்டு பதிவிடலாம். இது 7 சேனல் அவுட்புட்டுக்கும் 7.1 அவுட்புட்டாக இந்த ஆம்பில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆடியோ டெஸ்ட் வந்து நம்மளோட மன ஆடியோ டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுவோம். இதோட ஒரிஜினல் ஆடியோ குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இந்த அஸ்ட்ரா போர்டோட ஃப்ரண்ட் பேனல் லுக் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டாண்ட் பை மோடு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்டி கார்டு டிஎஃப் கார்டு போடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 2.1 அல்லது 5.1 அதை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃப்ரீ நெக்ஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம யூஎஸ்பியோ இல்லை பென் ட்ரைவோ போட்டுக்கிறது. இது வந்து ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னு சொன்னால் டிஸ்பிளே, இந்த ஜாக் டைப்பு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நாம் வந்து மதர் போர்டையும் எடுத்து இப்போ பார்க்கலாம். 7.1 சோர்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போர்டில் பேக் சைடுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோஆக்சல் 1 கொடுத்துருக்குறாங்க, கோஆக்சல் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல், ஒரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கறதுக்கு மாதிரி உண்டான சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் எஃப்ஆர், எஃப்எல், ஆர்ஆர், ஆர்எல், ஆர்ஆர், ஆர்எல்ங்கிறது வந்து 2 சரவுண்டை குறிக்கக்கூடியது. சப்வூஃபர் சென்டருங்கிறது இது வந்து நாம் வந்து 5.1 சேனல் இன்புட் கொடுக்கக்கூடிய இந்த சோர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் பேக் சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ போர்டோட உள் சைடு பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் ஸ்டாண்ட் பை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜிஎன்டி கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டு ப்ளஸ் இன்புட் வோல்ட்டு கொடுக்கணும். இதுக்கு
இது வந்து 7808 ரெகுலேட்டர் ஐசி மூலமாக இந்த போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் உள்ள ப்ராசஸர் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. 7.1ஓட அவுட்புட் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஜிஎன்டி என்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஜிஎன்டிங்கிறது வந்து நார்மல் கிரவுண்டும், என்சிங்கிறது வந்து டம்மியாகவும், ஆர்ஆர்ஆர்எல்லுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா சரவுண்ட் வர்றதா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த சைடில் எஃப்ஆர் எஸ்ஆர், இங்கே 2 சரவுண்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், ஸ்டாண்ட்பை மோடு இந்த ஜாக்கில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். மற்றபடி ஃப்ரண்டில் உள்ள ஜாக் எல்லாமே டிஸ்பிளே சோர்ஸுக்கு உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த போர்டை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் ஒரிஜினல் சோர்ஸ் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தோ இல்லை ப்ளூரே பிளேயரில் இருந்தோ ஒரு ஹாலிவுட் மூவியை கொடுத்து நாம் வந்து ஆடியோ டெஸ்ட் வந்து நம்மளோட மனோ ஆடியோ டெஸ்ட் சேனலில் பார்ப்போம். டாப் சீலிங்க்கு 2 ஸ்பீக்கரும், டாப் சீலிங்ஸில் 2 ஸ்பீக்கர் போட்டு நாம் வந்து கரெக்டான இன்புட் சோர்ஸ் கொடுத்து இதில் 7.1 அவுட்புட்டு உண்மையிலே ரியலாக வருதா, அது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த 7.1ல் அதில் எந்த மாதிரியான ட்ராக் வந்து நமக்கு பிரிஞ்சு வருது, நார்மலாக வரக்கூடிய சரவுண்டில் எந்த மாதிரியான ட்ராக் வருது, மொத்தம் நம்ம 4 சேனல் மட்டும் கொடுத்து அதோட சரவுண்டோட தன்மை எப்படி வருதுன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு விரிவாக பார்ப்போம். நல்லா பிரிஞ்சு உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொன்னால் நாம் வந்து இந்த போர்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளோட கஸ்டமர்களுக்கும் மாட்டி கொடுக்கலாம். நான் இது வரைக்கும் கேட்டதில் ஏவி ரிசீவரில் 7.1ல் 50,000 1,00,000 உள்ள ஏவி ரிசீவர்களில் வந்து 7.1 வந்து ரியலாக கேட்டிருக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடியதில் இன்றைக்கி பல பேர் வந்து 7.1 அவுட்புட் வர்றதா சொல்கிறாங்க. அதை நானும் கேட்டதில்லை. இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரிஜினலாக உண்மையிலே வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த போர்டுக்கும் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுப்போம். இவங்களும் நிறையா இன்னும் புதுமையை படைக்கட்டும். 7.1ஓட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து மனோ ஆடியோ டெஸ்ட் சேனலில் கண்டிப்பாக பதிவிடுவேன். லெஃப்ட் ரைட்டை நாம் எடுத்துக்க போகிறதில்ல. நாம் 7.1 ட்ராக்கை வந்து செக் பண்ணும்போது வந்து லெஃப்ட் ரைட் சேனலையும் செக் பண்ண வேண்டாம், சென்ட்ரு வாய்ஸையும் செக் பண்ண வேண்டாம், சப்வூஃபரையும் வச்சுக்குவோம். ஏன்னா அதில் டால்பி சப்போர்ட்டட்னு சொல்கிறாங்க. இந்த 4 அதாவது 2+2 4 சரவுண்டு ஒரு சப்வூஃபர் மட்டும் வச்சுக்கிட்டு 7.1 ட்ராக்கில் நம்ம பிரிஞ்சு வர்றதை உணர்ந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட் சேனலையும் சென்ட்ரு வாய்ஸையும் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூவியை ப்ளே பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த சீனில் எந்த மாதிரியெல்லாம் வருது, அதை நம்மளால் உணர முடியுதா அப்படிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இதை வந்து மற்ற கஸ்டமர்களுக்கு பயன்படுத்தலாம். நானும் இந்த போர்டை வந்து மாட்டி கேட்டு பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு மாட்டி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்ககிட்ட வந்து உத்தரவாதம் இல்லாமல் தான் ஆர்டர் எடுத்திருக்கிறேன். எனக்கும் அதில் இருக்கிற ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு சம்மதம் சொன்னால் உங்கள் ஆர்டரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். இந்த போர்டில் கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் நான் உண்மையிலே சப்போர்ட் பண்ணுவேன். வரலன்னு சொன்னால் கஸ்டமருக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லி ஆர்டர் எடுக்கும்போதே அவங்க கேட்டதுக்கு இணங்க தான் இந்த போர்டை போடுறோம். ஏன்னா இதில் உள்ள ரிசல்ட்டுக்கு நாம் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நார்மல் MP3க்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் போட்டு பார்த்துட்டு அதோட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் வீடியோ தெளிவாக பதிவிடுறேன். நீங்களும் அதில் உள்ள ஆடியோவை கேட்டுட்டு இதில் உள்ள ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு உங்களோட மனசில் என்ன தோன்றுது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் தெரிவிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு கொடுத்த ரிமோட்டில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ரிமோட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்து பார்ப்போம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஸ்டாண்ட் பை பவர் ஆன பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 5.1 செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்குறாங்க. FM, ESP, ST, ப்ளூடூத்து, ஆக்ஸு, ஆப்டிக்கல், கோஆக்சல், HDCன்னு போட்டிருக்காங்க. FS, SM,
நெக்ஸ்ட்டு ப்ரீ வால்யூம் ப்ளஸ் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. P1 P2ங்கிறது வந்து ப்ரோலாஜிக் 1 ப்ரோலாஜிக் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோலாஜிக் 1ல் நமக்கு என்ன வருது, ப்ரோலாஜிக் 2ல் என்ன மாதிரியான ஆடியோ வருது, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்ஃபோ பட்டன், ப்ளே பட்டனு, 1 2 3 4 5 6 செலக்ட் பண்ணுறது, ரிப்பீட் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த ரிமோட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் 7.1 சோர்ஸ் வந்து அப்போ எதில் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். P2 அமுக்குனா வருதா இல்லை P1 அமுக்குனா வருதா, எதுலன்னு சொல்லி பார்க்கலாம். முழுமையாக இந்த போர்டை மாட்டி உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே இது நல்லா இருக்குது, இது இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணலாம். நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்மளோட கஸ்டமர்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு திருப்தி இல்லாத பட்சத்தில் இனிமேல் இந்த மாதிரியான ஆர்டர்கள்லாம் வாங்க மாட்டேன். நல்லா இருந்ததுன்னு சொன்னால் தொடர்ந்து நம்மளோட கஸ்டமர்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் மன ஆடியோ டெஸ்ட் சேனலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.